ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். தினம் ஒரு திருவாய்மொழி, தினம் ஒரு பத்தின் பொருள். இன்று முதல் பத்தில் 8வது பதிகம் ஓடும் புள்ளேரி. இந்த பதிகத்தில் நம்மாழ்வார் எம்பெருமானின் ஆர்ஜவ குணத்தை, அதாவது ருஜித்வம் போற்றுகிறார். எளிமை, நேர்மை, சார்ந்தவர்களை தன்னிடம் நேரடியாக கொள்ளும் தன்மை. பரமனாகிய திருமால் எல்லா உயிர்களுடனும் மிக எளிமையாக கலந்து கருடன் ஏறல், கோவர்தன காத்தல், வெண்ணெய் திருடல் போன்ற லீலைகளின் வழியே தனது சாமானிய பாவம் காட்டுகிறார். பிரதிவாதி பயங்கரம் அனந்தராச்சார் சுவாமி தனது திவ்யார்த்த தீபிகையில் எம்பெருமானை தண்ணீருடன் சாமிய சம்பந்தம் ஒப்பிடுகிறார். தண்ணீர் போல இயல்பாக பாய்வது, வாழ்வை தாங்குவது, குளிர்ச்சி தருவது, தானாகவே தன்னை தாங்கிக் கொள்வது, மாற்று இல்லாதது, எளிதில் அனைவருக்கும் கிடைப்பது. எம்பெருமானும் அதுபோலேதான். அவர் சாதனமும் சாத்தியமும், உபாயமும் உபேயமும், எல்லையற்றவர், எப்பொழுதும் புதியவர், நிஸ்வார்த்ததராகியவர். இதனால் நம்மாழ்வார் வலியுறுத்துவது, ஆர்ஜவ குணமுடைய எம்பெருமானிடம் சரணாகதி செய்தால் தடைகள் அனைத்தும் நீங்கி நித்திய கைங்கரியம் நிச்சயம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.